ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிப்பியில் இன்றைக்கி நான்வெஜ் ஐட்டம் பண்ண போகிறோம். சிக்கன் எடுக்கும்போது குழம்பு கறி அந்த மாதிரி தான் நம்ம ரெகுலராக ட்ரை பண்ணுவோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் மஞ்சூரியன் எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு எக்கு, ஆஃப் லெமன், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், ஆஃப் டீஸ்பூன் மைதா மாவு, இதுக்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க, ஊறட்டும். இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ இதை பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இன்னொரு வாட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னொரு டைம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 முறை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். மீதியும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. 30 பல்லு பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. பூண்டு வதங்கிருச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும். கேப்சிகம்லாம் வதங்கிருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஆஃப் டீஸ்பூன் சில்லி சாஸ், இது கூட ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வாட்டரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் மஞ்சூரியன் ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.